ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிலாஸ் ஆரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஆரி கிளாஸ் பற்றி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கதா சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி. நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களோட நேம் லிஸ்ட்டுமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட இந்த 7 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் நான் வந்து இப்போ ரீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி தருணேஷ், அப்புறம் பிரபு, அப்புறம் பொன் பரிமலர், அப்புறம் அம்மு, அப்புறம் மலர், அப்புறம் வித்யா கணபதி, அப்புறம் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த லைஃப் ஸ்டைல் ஆஃப் லேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் பேஜ்லேருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி. இப்போ இந்த 7 பேருமே பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஆரியில் இருக்க எல்லா டவுட்டையுமே கிளியர் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களோட டவுட் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன். இப்போ நெக்ஸ்ட்டு கிளாஸ் எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரி ஒர்க்குக்கு பேசிக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஆரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு 800 to 1000 ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் நம்ம மெட்டீரியல் வாங்கினா போதும். ஸோ 800 to 1000 நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா பேசிக்கான மெட்டீரியல்ஸ் மட்டும் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்லுவேன். நான் கொடுக்குற இந்த மெட்டீரியல் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பேசிக்கான ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல் மட்டும்தான் வந்து வாங்க சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக எந்த மெட்டீரியலும் வாங்காமல் இப்போதைக்கு பேசிக்கான மெட்டீரியல் எது ரொம்ப முக்கியமானதோ அதை மட்டுமே நம்ம வந்து வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆரி மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இருக்குது. ஸோ எல்லா மெட்டீரியலுமே ஒரே டைமில் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்கானதை மட்டும் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலாக நெக்ஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் லெவல்லாம். ஸோ பேசிக்கான மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம 1000 வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு 4 years பேக் பார்த்திங்கன்னா நானும் இந்த மாதிரி தான் ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்காக நிறையவே வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்ருந்தேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறையவே எஃபர்ட் போட்டு கற்றுக்கவும் செஞ்சேன். இப்போ வந்து அதே சேம் மெத்தடில் என்னை மாதிரி நிறைய பேர் வந்து கண்டிப்பாக தேடிட்டுருப்பீங்க. வீட்டிலேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாவது ஜாப் கிடைக்குமா, அந்த ஜாப் வந்து பெட்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறையவே தேடிட்டுருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட்டான ஜாப்னு தான் சொல்வேன் ஆரி ஒர்க்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் என்னை மாதிரியே வந்து கற்றுக்கலாம். ஆனால் அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்டிங் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 3000 மேலே ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு எந்தெந்த மெட்டீரியல் வாங்கணுங்கிற ஒரு தெளிவான வீடியோ வந்து கிடைக்கல. நான் எல்லா மெட்டீரியலும் வாங்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் பார்த்த மெட்டீரியல்லேருந்து எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது எனக்கு 3000 மேலேயே வந்து ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது. பட் அப்போ வாங்கின மெட்டீரியல் இன்னும் கூட நான் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ எதெல்லாம் பேசிக்காக நம்மளுக்கு தேவைங்கிறதே எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. அது இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் என்னென்ன மெட்டீரியல் மட்டும் இருந்தாலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோ. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எந்த மெட்டீரியல் மட்டும் வாங்கி இப்போதைக்கு நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக சேனலை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்டிருந்தீங்க நெட் கிளாத் வச்சு ஒர்க் பண்ணி சொல்லி தருவீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே ஒவ்வொரு அட்வான்ஸ் லெவல் பார்க்கும்போதுமே வந்து பார்க்கலாம். நெட் கிளாத்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் பண்ண சொல்லி தருவேன். அப்புறம் ட்ரேசிங் பற்றி கேட்டிருந்தீங்க, ட்ரேசிங் சொல்லி தருவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரேசிங் வீடியோவும் பார்க்கலாம். எல்லாமே ரொம்பவே ஈஸி தான். ஏன்னா நான் எப்படி கற்றுக்கிட்டேனோ அதே மாதிரி தான் உங்கள்கிட்டையும் நான் சொல்லித்தர போகிறேன். நானுமே வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அப்படிங்கிறப்போ நான் எந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணேன், எந்தளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்குமே வீடியோவில் வந்து சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள்லாம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நிறைய பேருக்கு ஏன் இன்னும் ஆரி கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வரலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் இருக்கீங்க. பட் ஆரி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இல்லாட்டி எப்போ இருந்தாலும் ஆரி ஒர்க் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கோங்க. நம்ம பேஜையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக வந்து ஆரிக்கான வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அப்புறம் நம்மளோட 7 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். நம்ம வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கீப் வாட்சிங்.